தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம். அதுலேயும் பார்த்தா இப்போது அமெரிக்கா ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த மேப் முதல்ல பார்த்துருங்க. நம்ம நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் அமெரிக்கா முற்றுகையிட்டு இருக்காங்க, ஹார்மோஸுடைய இன்னொரு பகுதியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதனால எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. மேலே ஈரான் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய பகுதி ஈரான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, செக் போஸ்ட் போட்டு அந்த இடத்துல காசை வசூல் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுறாங்க. கீழே அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே அவங்க வெளியே வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் தூரத்தில் அவங்க பெரிய ஒரு கேட் மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது 12 போர்க்கப்பல்லாம் கிட்டத்தட்ட கொண்டு நிறுத்தி அங்கே நிறைய ஆட்களை போட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய செக் போஸ்ட் இவங்க போட்டுட்டு அங்கிருந்து காசை கொடுத்துட்டு வரவங்களெல்லாம் இவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ ஹார்மோஸ் முழுக்க இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்லிட்டாங்க அமெரிக்காவே 90% வருமானம் அவர்கள் எதிலிருந்து ஈரான் பெற்றுக்கொண்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஹார்மோஸ் வழியாகத்தான், அதுவும் எண்ணெய் உற்பத்தி, அதை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, அந்த கப்பலில் அனுப்புறது மூலமாக தான் பெற்றுக்கொண்டிருக்காங்க. அதில் நாங்கள் தடையே உடைச்சதுக்கு பிறகு இன்னும் நல்லா அதை லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 90% அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. நேற்றுலேருந்து ஒரு ஈரானுடைய கண்டெய்னர் கூட போகல. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரை 8 கப்பல் மட்டுமே பார்த்தா ஈரானுடையது. இது மற்ற நாடு கிடையாது. யாரெல்லாம் ஈரான்கிட்ட டைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஈரானே அமுச்சு வைக்குது. அதை கூட என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா தாக்குதல் செய்யலை, நாங்கள் திருப்பி அமுச்சிட்டோம்னு 8 கப்பலை திருப்பி அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க, போங்க இல்லாட்டினா அடிச்சிருவோன்னு சொல்லியிருப்பாங்க. தாக்குதல் நடந்தால் அது எண்ணெய் கப்பல் என்ன ஆகும், சேதமாகும். அப்படிங்கிறதுனால இன்னொன்று போர் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு பேச்சுவார்த்தை முடிவார வரையும் சுமூகமாக போகலாங்கிறதுக்காக அவங்களும் திருப்பி போயிட்டாங்க. அப்போ 8 கப்பல்களை ஈரானுடையதை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பல நாட்டுடைய கப்பல்களை என்ன பண்ணல, இவங்க உள்ள விடவே இல்லை. அது இல்லாமல் போனது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தது எதுவுமே ஈரானுடைய லிங்கான கப்பல் கிடையாது. இப்போ சைனாவுடைய கப்பலை கூட நாங்கள் விட்டோம், ஆனால் அது யூஏஇட்டிருந்து அவங்க ஏற்றிட்டு வந்தாங்க, அதனால விட்டுட்டோம் அப்படின்றாங்க. யூஏஇ அப்படிங்கிறது இப்போ அமெரிக்காவுக்கு ஆரம்பத்துலேருந்தே யூஏஇ ஃபேவராக தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் இப்போ யூஏஇக்கு ஒரு பம்பர் ஆப்ஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த போர் பார்த்தா ஒரு 40 நாள் நடந்துச்சு. இப்போ நின்று ஒரு வாரம் ஆச்சு, ஒரு 47-48 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கலாமா. இந்த 48 நாளில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்ன பண்ணாங்கன்னா, எல்லா கப்பலுமே யூஏஇ கப்பல்லாம் போகாமல் வெறும் ஈரான் கப்பல் மட்டும் ஒரு 15 நாளாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பொருளாதாரத்துறை அமெரிக்காவை நீக்கிட்டதுக்கு பிறகு ஈரான் இடத்துல மட்டுமே எண்ணெய் வாங்கினாங்க. அதனால ஈரானுக்கு நல்லா போச்சு வந்துச்சு, மற்றவங்க யாருக்குமே போல, அரபு நாடுகள் எல்லாருமே பேசாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இப்போ ஈரானுடைய கப்பலை தான் விட மாட்டேங்கிறாங்களோ தவிர ஹார்மோஸ் வழியாக யூஏஇ கப்பல், அதுக்கப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய துபாயுடைய கப்பல், கத்தார் கப்பல், இந்த மாதிரிலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, விட ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக துபாய், யூஏஇ தான் இன்னைக்கு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அப்போ யூஏஇக்குலாம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா, ஒட்டு மொத்தமாக இத்தனை நாள் காத்துட்டு இருந்ததுக்கு இந்த 40 நாள் முழுக்க ஈரானோடது க்ளோஸ் ஆகி அங்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, வாங்க அமெரிக்காவில் என்ன பண்ணுங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க. இல்லை வேண்டாம் அவ்வளோ தூரம் வரமாட்டோன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, யூஏஇட்ட போய் வாங்குங்க, ஆனால் ஈரான்கிட்ட வாங்காதீங்கன்னு இப்போ மறுபடியும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இவங்க தான் பொருளாதார தடையை நீக்கினாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தா ஒரு பெரும் தடையாகத்தான் போட்டு, இது எதுக்காகனா பேச்சுவார்த்தைக்கு அவங்க கட்டுப்படணும்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்கறதுக்காக அமெரிக்கா இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மறுபடியும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மறுபடியும் பாகிஸ்தானில் தான் நடத்தப்பட போவதாக சொல்லியிருக்காங்க. என்ன கிழமை அப்படிங்கிறத இன்னும் சொல்லலை. ஆனால் மறுபடியும் பாகிஸ்தானில் அமெரிக்காவுடைய குழுவும் ஈரானுடைய குழுவும் போய் பேசி முடிவெடுக்க போகிறதாக சொல்கிறாங்க. இந்த தடவை ஏதோ பேச்சுவார்த்தை என்ன ஆயிரும், கண்டிப்பாக முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க நிறைய பேர். அதில் பார்த்தா இன்னைக்கு ஜேடி வேன்ஸ் அமெரிக்காவிலேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச்சுவார்த்தை போன தடவை அவர் தான் அட்டன் பண்ணார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நல்ல கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை ஈரான்ட்டு இருக்குது. அநேகமாக இந்த தடவை எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் என்னதான் அவங்க கன்வின்ஸ் பண்ணாலும் மற்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுப்போமோ தவிர யுரேனியம் என்ரிச் பண்ணுறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. யுரேனியம் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு யுரேனியம் என்ரிச் பண்ணாமல் பார்த்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. மற்றபடி பேச்சுவார்த்தைக்கு போனாதான் அதனுடைய கட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக லெபனான்லேருந்து நயீம் காசிம் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. எதுக்காக அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டையும் பிரைம் மினிஸ்டரையும் மிரட்டுறதுக்காக தான் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இப்போ லெபனான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா,
ஒரு பக்கம் இஸ்ரேல்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இன்னைக்கு அமெரிக்காவில் வேற ஒரு 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, லெபனான்லேருந்து போய் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமாகுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அமெரிக்காவும் லெபனானும் அதுக்கப்புறம் இஸ்ரேலும் 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து ஒரு முக்கோணமாக பேசிக்கிறாங்க இந்த பிரச்சனையை, பஞ்சாயத்தை. அதனால என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு நயீம் காசிம் அவர்கள் வந்து, நீங்கள் வந்து இஸ்ரேல்கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க, இறங்கி போய் பேசாதீங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க கேட்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறீங்க, சரணடைய பார்க்குறீங்க, நம்மளுடைய நாட்டு மக்கள் எவ்வளவோ பொறுத்து போயாச்சு, ஒரு வருஷமா போர் நின்னும் கூட எங்களை தாக்கிட்டு தான் இருந்தாங்க, போர் நடந்துட்டு இருக்கப்ப நாங்கள் சந்திக்கக்கூடிய இழப்பை விட அதிகமாக போர் நின்ன போது இருந்துச்சு, அதனால நீங்கள் வந்து சமாதானம் பேச போக வேண்டாம், நாம் வந்து இந்த தடவை வந்து டூ ஆர் டை பார்த்துக்கலாம், அதை மீறி நீங்கள் சமாதானம் பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, உள்நாட்டு பிரச்சனை வந்துடும், சிவில் வார் வந்துடும் சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே வந்து லெபனான் என்ன சொன்னாங்க, இன்னொரு கர்பலாவை பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது உள்நாட்டுக்குள்ளே என்ன ஆயிரும், பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப்பு, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப், 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்கன்னா மறுபடியும் அது பிரச்சனையா தான் போகும். இப்ப அது நடக்கிற மாதிரி தான் இப்ப நிலைமை தெரிஞ்சிட்டு இருக்குது. அதே சமயத்துல வந்து லெபனான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல பல இடத்துல வந்து தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பல சேதங்கள் ஆயிட்டு இருக்குது. பதிலுக்கு இஸ்ரேலும் போய் வந்து லெபனான்ல பல பகுதிகளை காலி பண்ண வச்சு அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, லெபனான்ல இப்படி நீங்க பண்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது, யாரை கேட்டு இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ஆகட்டும் ஜேடி வேன்ஸ் ஆகட்டும் எல்லாரும் வந்து இன்னைக்கு மெக்ரோன் அவர்களை வந்து திட்டியிருக்காங்க. என்ன திட்டியிருக்காங்கன்னா, உங்க விவகாரத்தை மட்டும் நீங்க பாருங்க, அதாவது உங்க வாயை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஷட் யுவர் மவுத், உங்க வேலையை மட்டும் பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு அடுத்த நாட்டிலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க, அந்த நாட்டில் இருக்கிறவங்களே எங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்தால் கூட நீங்கள் பேசலாம், பேச்சுவார்த்தைக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க, நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நாங்கள் முடிவு எடுத்துப்போம், இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடியான டீலிங், மற்ற யாரும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்கா வார்ன் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து ஈரான் விஷயத்துலயா சைனா விஷயத்துலலாம் இவங்க என்ன பண்றாங்க, போய் மூக்க நுழைக்கிறாங்க. சைனா ஈரான்ட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, ஈரான் சைனாட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. ஆனா நடுவில் என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சைனா நீங்க ஈரான் கூட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் பொருளாதார தடையெல்லாம் போட்டாங்க. இவங்க மட்டும் மற்ற நாட்டுடைய பிரச்சனையை தலையிடுவாங்க, ஆனா வேற யாரும் இவங்க விஷயத்துல வந்து வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ஆனா லெபனான்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுன்னு பார்க்கும்போது பிரான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவர் அப்பப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, லெபனானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியாக இன்னைக்கு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெளிவாக சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து லெபனானை ஈரானோடு சேர்த்து பேசக்கூடாது, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு போட்டும் லெபனானும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து போய்ப்போம், அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுத குழுக்களையே அழிக்கிற வரையும், அத்தனை ஆயுதங்களையும் அவங்க ஒப்படைக்கிற வரையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர மாட்டோம், எங்களுடைய சீஸ்ஃபயர் டீலிங்கே அதுதான், வேணும்னா கேளுங்க, ஆயுதங்கள் ஆட்களை எல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, உள்நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியை வந்து துரத்தி அடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமரும் அமெரிக்கா தரப்புல இருந்துமே அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது லெபனானுடைய நிலைமை அப்படிங்கிறது, ஈரானுக்காக போருக்கு வந்தாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களுடைய போரை நிறுத்த முடியாமல் வந்துட்டு அது கைமீறி போகிற அளவுக்கு பல இடங்களை வந்து அழிச்சிட்டாங்க. எதுக்காக நாம் வந்து நம்மளுடைய இடத்த வந்து அழிச்சுக்க விடணும், பேசாமல் நம்ம போய் சமாதானத்துக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து போயிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமமாக இருந்தால் இவர்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க உங்களுக்கு நியாயமான விலையில் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எடுத்து கொடுப்பாங்க.